வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பத்திரிகையாளர் திரு புன்னை வளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேம். விளையாட்டா ஒரு 3 மாசம் ஓடி போயிடுச்சு. தாவேக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. மாற்றம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைய வச்சு இங்க தமிழ்நாட்டுல 35% வாக்குகளை பெற்று இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். மாற்றம் உண்மையிலேயே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 மாதத்தில் வந்த மாற்றங்கள் என்ன? இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் என்ன? மாற்றங்கள் அப்படிங்கிற வகையில பார்த்தா அவங்க கிளைம் பண்ற அளவுக்கு இருக்காங்கிறதுல இருந்துதான் நம்ம முதல்ல தொடங்க வேண்டி இருக்கிறது. மேபி முதலமைச்சருக்கு இன்டென்ட் இருக்கலாம், பட் அது என்டையர் டீமுக்கும் இருக்கிறதா, அதிகாரிகள் மட்டத்தில் அதனால கொண்டு போக முடிகிறதா, ஒரு அரசுக்கான அந்த எல்லை வரையறைங்கிறது இருக்கு இல்லையா, அதற்குள்ள முழுமையாக தன்னுடைய ஆளுமையை அவர் செலுத்துகிறாரா, இப்படியான பலவிதமான கேள்விகள் இந்த அரசை நோக்கி இருக்கிறது. இந்த நேரத்துலதான் நேற்றைக்கு சொன்னது அண்ணாமலை, பட் அவர் சொல்லியிருக்க சார்ஜ் பெருசா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அமைச்சர்கள் எல்லாம் வாங்க தொடங்கி விட்டார்கள், நாங்கெல்லாம் பணம் கொடுத்து ஜெயிக்காதவங்க சில பேர் இருப்பாங்கப்பா, நான் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு 2 to 4% ஆரம்பிச்சுட்டாங்க, என்கிட்ட ஆடியோ இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் கடந்த காலத்துல இப்படியான ஆடியோக்கள் வீடியோக்கள்னு செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு விஷயம், டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு அவரு வெறும் அஃபிடவிட்டா தொகுத்த மாதிரி இதுவும் தொகுத்துட்டாருன்னா நமக்கு அது பேக் ஃபயர் ஆயிரும். அது எந்த அளவுக்கு ரிலே பண்ண முடியாதுங்கிறது ஒரு சைடு. பட் பல பத்திரிகைகள், நீங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்யக்கூடிய ஊடகங்களுமே சில விஷயங்கள் முதலமைச்சரை சொல்வதை போல அமைச்சர்கள் இல்லை அப்படிங்கிறத அப்படி ஊடகமாக தெரிவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே நாளைக்கு ஒரு கேபினெட் ஷஃபிள் கூட வரலாம்னு ஒரு செய்தி பிளான்ட் செய்யப்படுகிறது. அது வருதா இல்லையா என்னன்னாலும் இப்ப கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் செய்ய போவதில்லை. பட் சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அரசாக இவர்களை பார்க்கும் பொழுது அவங்க கிளைம் பண்றாங்க, சில முயற்சிகளை எடுக்கிறார்கள். அந்த முயற்சிகள் அதை செய்யணுங்கிற அந்த உணர்வை நம்ம வரவேற்கலாம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் அல்லது கண்டினியூட்டி, இதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அதுல சிலவற்றுக்கான தொடர்ச்சி, ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டங்களுடைய தொடர்ச்சி அப்படின்லாம் கிளைம் பண்றாங்கன்னும் போது, இந்த மக்கள் நல திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பிஜேபி மாதிரி ரெவடி கல்ச்சர்னு சொல்ல மாட்டோம், அல்லது இந்த இதை கொடுத்துதான் இந்த நாடே ஒண்ணும் இல்லாம போச்சுன்னு அவருடைய படத்துல இந்த மிக்சியில இருந்து இட்டு வந்து உடைப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் நாங்க பேச மாட்டோம் என்கிற குறைந்தபட்ச புரிதல் இருப்பது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதுதான். அந்த இடத்துல அது பாலிசி கண்டினியூட்டி. ஆனா நீங்க இந்த பக்கம் இண்டஸ்ட்ரீஸ்னு அவங்க இந்த 100 நாளில் 1,00,000 கோடினாங்கல்ல, பாஜகவே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, ஐ திங்க் பாஜகல தான் ஒரு நிர்வாகி பதிவிட்டு இருந்தாரு, நாங்களே 63,000 கோடி தான் கொண்டு வந்திருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியாக்கே, இவங்க அதுக்குள்ள 1,00,000 கோடியா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடும் நம்ப முடியலையே என்கிற ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பதை போன்ற ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜக இதுல மட்டும்தான் பொறாமப்பட்டாங்களான்னா, குதிரை பேரமே இவ்வளவு வேகமா பண்றாங்களே அப்படின்ட்டு வானதி அவர்கள் ஒரு இது இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க செய்யக்கூடியதெல்லாம் அதிர்ச்சி அளிக்குதுன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா பாஜக கட்சி ஆரம்பித்து 28 வருஷம் கழிச்சு ஆபரேஷன் லோட்டஸ் அந்த கமல்ல கர்நாடகால பண்ணாங்க. இவங்க 2.25 வயசு கூட ஆகல, இப்பவே இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தது. ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்ப டெண்டர்ஸ் எல்லாம் பலதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஆனந்த் அவர்கள் பொறுப்பேற்றது கேபினெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் பொறுப்பேற்றாங்க இல்லைங்களா, அதை பொறுப்பேற்று ஒரு 3 நாட்கள்ல தொடங்கி ஒரு 10 நாட்களுக்குள்ள 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. அது நேரடியா சொல்ல கசிய விடப்பட்டதுதான். இப்ப கேள்வி என்ன வரும், 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் கோளாறு நீங்க நிறுத்துறீங்கன்னா, ஒண்ணு அதிகாரி தவறு செய்திருக்கணும், இல்ல நிறுவனங்களின் மீது தவறாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் யார் மீதுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது? இதெல்லாம் பல கொஷின்ஸா அவங்களுடைய அந்த நிர்வாகம் சார்ந்து எழுந்தது. இதுல நம்ம கவனமா கவனிக்க வேண்டியது, நீங்க பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா பலருக்கும் ஒரு ஏதோ ஒரு வகையில் நடந்துரும் என்கிற நம்பிக்கை. இப்ப நேற்று முன்பு நம்ம சுதந்திர தினத்துக்கு வரும் பொழுதும் கூட நம்ம அதுல பார்த்தோம்னா ஒரு பெண்மணி ஒருவர், அவங்க ராணிப்பேட்டையில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து இவ்வளவு, அவங்க வீட்டுக்காரர் கணவரா இருக்காராம், ஒரு வைரல் வீடியோ அது ஓடிக்கிட்டு இருக்கு, அவரோட அண்ணா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு திருமணமாகி 27 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்க அண்ணன் வந்த பிறகுதான் எந்த பயமும் இல்லாம நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அண்ணா ஆட்சியில எங்க வீட்டுக்காரர் என்ன மிரட்ட கூட, சத்தம் போட கூட பயப்படுறாரு, நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சுதந்திர தினத்துக்கு
வெளியில இருந்தாவது பாத்துடலான்னு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு அல்லது வீட்டுக்குள்ளேயே இருந்தவர்களுக்கு ஒரு சோசியல் ஸ்பேஸ்க்கான ஒரு வெளி வந்திருப்பதா அதை பார்க்க வேண்டியிருக்கிறதா, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதை ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணுவாராங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அவரை நம்பி வாக்களித்தவர்களுக்கே என்கிற ஒரு பார்வை. அதே போல இந்த 2500 ரூபாயில இருந்து பல அவர் வாக்குறுதி கொடுத்து அவருடைய வாயால சொன்ன திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட எப்பொழுது வரும் அப்படிங்கிற வகையில நேற்றைக்கு வாகனத்துல வரும்போது ஓட்டுநர் நான் சொல்லிட்டு இருந்தாரு, சில இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு சொந்தங்கள்ல எல்லாம் 2500 வரும் அப்படின்னு சொல்லிட்டதுனால ரேஷன் கார்ட்ஸை பிரிக்கிறாங்க. ஒன்னா இருந்தாலுமே ஒரே வீட்டுல இருந்தாலுமே கூட மருமகளுக்கு தனியா அவங்க பேர்ல மாமியாரோட சேர்ந்து இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து 2 பிரிக்கிறாங்க. ஏன்னா வந்ததுன்னா மாதம் 2500 2 பேருக்கு வரணும். அவர் தான் யூனிவர்சல்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இதெல்லாம் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்து அல்லது வாக்களித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்ட். அதற்கு அவர் ஒரு டைம் கேட்டிருக்கிறார், அவங்க கொடுக்குறேங்கிறாங்க. இது வந்து அவர்களுக்கும் அவருக்குமான ஒரு உறவு. கவர்னன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வரோம்னா ஒரு அரசாங்கமாக இவர்களுக்கு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது முற்றுமுழுதாக மிகப்பெரிய அளவுக்கு லேக் ஆகுது. வெளிப்படைத்தன்மை இந்த அரசாங்கம் தான் சார்ந்த விஷயங்கள்ல கொண்டு வரவே இல்லை அப்படிங்கறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக சமீபத்துல தொடர்ந்து ஒரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டதாங்கிறது கேள்வியாகவே வருகிறது. ஏன்னா பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல அவரை வந்து பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு அவரை போட்டுட்டு தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு என்ன விஷன் இருக்க போகுதுன்னு பட்ஜெட் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரியான ஒரு பத்திரிகையில அவங்க வெரிஃபை பண்ணாம அவர் சொல்றாருன்னு கீழே போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒண்ணு நீங்க அவாய்ட் பண்ணிருந்தா சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு என்கிற கேள்வி வருது. அதே போல பாத்தீங்கன்னா அவர் பார்த்தா அம்பாசிடர் ஆஃப் டென்மார்க் கிட்ட தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறித்து நாங்க கலந்துரையாடணும்னு போடுறாரு. தமிழ்நாடு பினான்சர்ஸ் குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் விவாதித்தோம். அவங்க வந்து கைண்ட் இனஃப் டு லிசன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அதை பதிவு பண்றாரு. தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் இருக்கிறாரு, இங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க, எப்படி நீங்க அவரை ஆத்தரைஸ் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. திடீர்னு பார்த்தா டென்மார்க் அம்பாசிடரை பாக்குறாரு, அப்படி பார்த்தா பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு. அடுத்த நாள் பார்த்தா வந்து சென்னை கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட இங்க நகராட்சிக்குள்ள செய்ய வேண்டிய மாநகராட்சிக்குள்ள செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தெல்லாம் பேசலாருன்னும் போது அதுல எதன் அடிப்படையில் அவர் செய்யறாரு என்கிற கேள்வி இருக்கு. கொடுத்திருந்தா சொல்றதுல என்ன இருக்கு. அதே போல அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்களுக்கு எல்லாம் போஸ்டிங், அதாவது நெருக்கமாகனா அவங்க பொலிட்டிக்கலி அவங்க உழைச்சிருக்காங்க அல்லது ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபேவரட்டிசம் என்பது நீண்ட காலமாக இருக்கிறது அப்படின்னாலும் கூட குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அந்த வெற்றிக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க உதவி இருந்திருப்பார்கள். பொலிட்டிக்கலி அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஜெயிச்ச கட்சிக்குங்கிறது தான் இருக்கும். பட் இது அதை தாண்டி அவர் கொடுத்திருக்கக்கூடியது, அவருக்கு படம் தயாரித்தவர்கள், படத்துல டிராவல் பண்ணவங்களுக்கு கொடுத்தது, இதெல்லாம் இன்னொரு பக்கம் சர்ச்சையாயிட்டு அதுக்கு ப்ராப்பரா சொல்லலை. மூன்றாவது ப்ராமினெண்டா நம்ம கவனிக்க வேண்டியது, அப்படி ஒண்ணு நடக்காததை போலவே அவர்கள் நகர்கிறார்கள். சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் குறித்து இந்த அரசாங்கம் ஓப்பன்னஸோட இல்லவே இல்லை. நீங்க அதாவது 4 நாள் ஒரு அரசாங்கம் டைம் கேட்டு நம்ம பார்த்ததே இல்லை. கோவையில அமுதன் அந்த மாணவனுக்கு நடக்கக்கூடியதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இது அடுத்த 4 நாள் லீவுன்னு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சும் அதை ஒரு முறை பேரவைத் தலைவர் படிச்சுட்டு நான் பதிவு பண்றேன், திங்கட்கிழமை எடுத்துக்கலாம் அப்படின்னு நகர்த்துறாங்க. அது காலேஜுக்குள்ள நடக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேசுவதற்கு பதிலாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து அவர் சொல்றாரு இது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. அப்படின்னா கோஷ்டினா நீங்க கைது செய்தவர்கள் 2 கோஷ்டிலையும் ஆளை கைது செய்திருக்கணும். நீங்கள் கைது செய்த 6 பேருமே ஒரு தரப்பாக இருக்கிறார்கள்னா அந்த ஒருவரை மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தானே அதை நம்ம பார்க்க முடியும். அது ஒரு மிஸ்லீடிங். ஆனா அமைச்சர் ராஜ்மோகன் இதுல பேசியிருக்கணும், திருவெற்றியூர்ல நடந்ததை பேசியிருக்கணும். முதல்ல 6 பேர்னாங்க, அப்புறம் 12 ஜூனைல்ஸ்ங்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயத்த வெளியில சொன்னதற்கு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கைதா இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம் அதுல ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பதற்கு முன்வரவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல இந்த ஒரு இது மட்டும்தானே அப்படின்னா போதை சார்ந்த விஷயங்கள்ல அது முதலமைச்சருக்கு அது அப்படிதான் அமைதான்னு தெரியல. அவர் என்றைக்கெல்லாம் போதைப் பொருளுக்காக மேரத்தான ஓடுறாரு, அன்னைக்கு அமைச்சர் சரத்தினுடைய பழைய வீடியோ வந்து ஹாஃப் அ டேல அதை ஸ்பாயில் பண்ணுது. இந்த பக்கம் போயிட்டு பிரசிடென்சி காலேஜ்ல உறுதிமொழி எல்லாம் எடுத்துட்டு வராரு. அன்னைக்குதான் அமுதனுடைய அந்த மரணம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறது வெளியில வருது. அது வெளியில வந்து அப்படியே டிவியேட் ஆகுதுங்கிறத தாண்டி இது நீங்க சட்ட ஒழுங்கு இருக்கு, உங்களுக்கு ஏன் ரியாக்ட் பண்றது இருக்குல்ல, நீங்க ஏன் முன்கூட்டியே தடுக்கலங்கிறது கேள்வி அல்ல.
நடந்த பிறகு நீங்க அதில் எப்படி ஜஸ்டிஸை சர்வ் பண்றதுக்கு உங்க அரசுக்கு ஒரு இன்டென்ட் இருக்குங்கிறது இருக்கு இல்லையா, அதுல இவங்க கிட்ட சுத்தமாக அந்த இன்டென்ட் இருப்பதை போன்றே தெரியவில்லை. நமக்கு நினைவு இருக்கும், சூலூர்ல அந்த சிறுமியினுடைய வழக்கு நடந்த பொழுதுதான் அவங்க பிரஸ் மீட் கொடுத்து பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி சிரிச்சது ஒரு மாதிரி சர்ச்சையாச்சு. அதற்கு பிறகு எவ்வளவு சென்சிட்டிவான கேஸா இருந்தாலும் எதற்குமே காவல்துறை தரப்புல பிரஸ் மீட்டே இல்ல பாருங்க. பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது நம்ம ரெக்டிஃபை பண்ணணுங்கிறதுக்கு பதிலாக அப்ப அதை செய்யவே வேண்டாம் என்று போவது இருக்கு இல்லையா, அது ஏறத்தாழ் அது அப்ப அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டோம். நாங்கள் சொல்ற ஒன் வே கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டு போங்க என்பதாக அது இருக்கிறது. இதுக்கு அடுத்து இப்ப சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் இருக்குன்னா, அன்றாட மக்களுடைய பிரச்சனை இருக்குல்ல. இப்போ காவிரி பிரச்சனையில தண்ணி வராம இன்னைக்கு குறுவை சாகுபடி எல்லாம் டோட்டலா இன்னைக்கு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈவி கரண்ட் கட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கரண்ட் பில்லு வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பல பேர் பில்லோட சேர்ந்து சோசியல் மீடியால பதிவு போடுற விஷயங்களையும் நம்ம பாக்குறோம். திடீர்னு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ஏத்திட்டாங்க. எங்க கிட்ட கன்சல்டே பண்ணல அப்படின்னு சென்னை மேயர் வெளியில ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குறை தீர்க்கும் முகாம் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. இது திரும்ப பெறப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நிறைய பதிவுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த அன்றாட மக்கள் பிரச்சனையில கூட இந்த அரசுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லையா? ஒரு ஸ்ட்ரீம் லைன்டா ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் பதவி இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி பல பவர் சென்டர்கள் இருப்பதினால் வருகிற வினையா இது என்கிற கேள்வி எழுகிறது. ஒரு 60, 60, 70 நாட்களுக்கு மேலா இருந்தது. கேபினெட் மீட்டிங்கே வெளியே ஆட்கள் அட்டன் பண்றாங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது. இப்ப வரைக்கும் தாவைக்கால் தரப்புல அதிகாரப்பூர்வமா சொல்லல. இது நேற்று முன்தினம் நினைக்கிறேன் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கிட்ட ஒரு பேட்டியில ஹிந்துல எடுக்கும்போது கேட்கிறாங்க, இல்ல அப்படி யாரும் இல்லை என்பதாக அவர் மறுக்கிறார். பட் அது அரசாங்கம் இன்னமும் அதை கிளாரிஃபை பண்ணல. இப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னாலும் தாவேக அரசாங்கம் டே ஒன்லி இல்லைன்னு சொல்லி இருக்கலாமே. இல்லைன்னா அது ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு குழப்பம் வந்ததுங்கிற கேள்வி இருக்கு. பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது நீங்க மக்கள் பிரச்சனைகளை ரிசீவ் பண்ணுவதற்கான அந்த கிரிவன்சஸ் வாங்குவதற்கான இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க சரியா ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும். குறிப்பாக இப்ப மின்சாரம் சார்ந்தனா நீங்க டிரான்ஸ்பரண்டா இல்லையே ஷார்டேஜ் இருக்குங்க, ஒரு 3 hours per day கட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னா அந்த டைமும் என்ன டைம்னு நீங்க அனௌன்ஸ் பிரியரா பண்றீங்கன்னா மக்கள் சரிங்க அவங்க முடியலங்கிறத சொல்றாங்க, கொடுத்து பார்ப்போங்கிற இடத்துக்கு போவாங்க. ஆனா நீங்க மாறாக சொல்லாம கொள்ளாம எல்லாரும் தூங்கின பிறகு கட் பண்ணலான்னு இரவுல கை வைக்கிறீங்க. குறிப்பாக இப்ப மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதில் அவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. நீங்க டெல்டாவும் சரி மற்ற பகுதிகளிலும் சரி அது எப்போ வரும் எப்போ போகணும்னு தெரியாம அவங்க போட்டே வச்சிருந்து மோட்டார்கள் பழுதாகக்கூடிய விஷயம் ஃப்ரீக்வெண்டா இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அதுல ஏதாவது ஆச்சுனாலும் திரும்ப அதை மாத்தி செட்டோட மாற்றி கொண்டு வருவதுங்கிறது அதுக்கு அடுத்த சிக்கலாக இருக்கிறது. அப்ப இதுல தொடங்கி நீங்க ஆவின் பால் ப்ராப்பரா கிடைக்குதா, ஷார்டேஜ் வருதுங்கிறாங்க. இது முதல்ல ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு முன்பாக நினைக்கிறேன், அதற்கு முன்பாக டிடி நெக்ஸ்ட் நினைக்கிறேன் அவங்க ஒரு டீட்டெயிலான ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. ப்ரொக்யூர்மெண்ட்டே அளவு குறைஞ்சிருக்குன்னு. அன்றைக்கு மாலையே ஆவின் அறக்க பறக்க அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு அதுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ரியாலிட்டியில அப்படியான குறைபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் நமக்கு ரெகுலரா வர ஆரம்பிக்குது பீரியாடிக்கலா. நீங்க சிட்டிஸை விடுங்க, புறநகர் பகுதிகளில் அல்லது கிராமப்புறங்கள் அப்படின்னும் பொழுது அப்படி இருக்குன்னா அது நீங்க சார்ட் அவுட் பண்ணணும். நீங்க இல்லைன்னு மறுக்கும் போது சார்ட் அவுட் பண்றது நோக்கி போல, அதான் இல்லையே அப்புறம் நாங்க என்ன மாத்தணும் என்கிற மனநிலை அல்லவா அது காட்டுகிறது. சோ இருக்கிறாங்களா அது அப்படி ஒண்ணு எக்ஸிஸ்டே ஆகல, நம்மள நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க. நீங்க டினைல்ல இருந்தா கூட அது அவங்க ஒத்துக்கலங்கிறதோட போயிடும். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு நமக்கு ஒரு நரேட்டிவை கொண்டு செட் பண்ண வைக்கிறதுக்கான அட்டெம்ப்ட் அவங்க செய்யறாங்கிறது தான் பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. டிவியேஷன் டாக்டிக்ஸை ரொம்ப கான்சியஸா ரொம்ப கீனா தொடர்ந்து அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு பக்கமும் பார்க்கணும். அப்ப இந்த மக்கள் பிரச்சனைகள் நீங்க அதை சார்ந்த விஷயங்கள் நீங்க இதுல மக்கள் பிரச்சனைகள்லயே இன்டர் ஸ்டேட் அண்ட் ரிலேஷன் வித் சென்டரை நம்ம தனியா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஏன்னா இது இந்த பக்கம் மக்களுக்கான விஷயங்கள். நீங்க காவிரிக்கு முயற்சி செய்யறோம் என்பது அவர் லெட்டர் நல்ல வேலையா எழுதுனன்னு அவரே சொன்னாரு. நான் அது வேற யாரோ ஒரு பேரை பயன்படுத்தி மெயில்ல போகஸ் மெயில் அனுப்பி டி கே சிவகுமார் நம்பிட்டாருன்னு 2 வாரமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
நீங்க அதை சொல்லிட்டு செய்யறதுல என்ன இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? அதையும் அதுல தொடங்கி நேற்றைக்கு ஒரு வழியாக நேற்று இரவு கண்டிக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த 3 தமிழர்களை கர்நாடக வனப்பகுதியில சுட்டுக் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நீங்க அத இப்ப அவங்க அதுல உயிரிழந்த ஒருவருடைய இணையர் அவங்க போயிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில பெயர் குறிப்பிடாமல் வழக்கு பதிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமா ப்ரொசீட் ஆகுமா? நீங்க முதலமைச்சர்கள்ல முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கணும். எல்லாரும் சொல்லி கொடுத்து முடிச்சு வந்த பிறகு அங்க போய் அது நிற்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இரண்டாவது, இப்ப ஏர்போர்ட் எங்க வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கேக்குறாங்க. பக்கத்துல எங்க வருது, நீங்க நியூஸ் பேப்பரை பார்த்து எல்லாம் சொல்லாதீங்கன்னு. அங்க எவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்குன்னு யார் நியூஸ் பேப்பர் படிக்கலன்னு அவங்க சொன்ன பதில்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதுல இது அண்டை மாநிலங்களுக்கான உறவு அப்படிங்கிறதுல அவங்க இங்க இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு அப்பீல் மீட் நடத்தினாங்கன்னு ஒரு விஷயம் சர்ச்சையாச்சு. கோயம்புத்தூர்ல ஆந்திரால இருந்து இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நடத்தினாங்கன்னு ஒரு சர்ச்சையாச்சு. பட் அதுல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கல. யூஸ்வலா எப்பயுமே நடக்கிறது தான், குளோபல் அப்படிங்கிற வகையில அவங்க நடத்துவாங்க. இடம் நம்ம இடத்துல நடத்துறாங்க அப்படின்னாலும் அது ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸ் ஆயிருங்கிற மாதிரி, அதுவும் நேரடியாக அரசாங்கம் பதில் சொல்லாம கசியவிடப்பட்ட தகவலாக இருக்கிறது. நீங்க கோயம்புத்தூர் இஷ்யூல தொடங்கி திருவெற்றியூர் வரைக்கும் இன்ஃபுளுசர்கள் மூலமாக அது அப்படி இல்லைன்னு ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ள இன்ஃபுளுசர்ஸ் பேசக்கூடிய வேலை கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து நடக்கிறது. நிர்வாகத்தை ஒன்றும் சொல்லாதீங்க, கல்லூரி நிர்வாகத்தை. இல்ல அது முழுக்க முழுக்க உண்மையான தகவல் அல்ல, நான் அங்க படிச்ச முன்னாள் மாணவன், நான் இப்ப படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் தான், ஒரே கிளாஸ் தான், அப்படி எல்லாம் சொல்லி இன்ஃபுளுசஸா இருக்கக்கூடிய ஒரு டீமை இன்ஸ்டாகிராம்ல இறக்கி விடுற வேலைகள் என்பதும் நடக்கிறது. அதே போல சென்ட்ரல் ரிலேஷன் அப்படிங்கிறதுல நீங்க மத்திய அரசுக்கும் நமக்குமான உறவு, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து உரியதை பெறுவோம், மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டால் நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம்னு அவர் பதிவு பண்ணாரு. ஒரு சட்டம் ஒண்ணு அது பாஸ் ஆகி ஏறத்தாழ 4 நாட்கள் ஆயிடுச்சு. லோக்சபால கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி அதை காங்கிரஸ் எதிர்த்துட்டாங்க, சிபிஐ சிபிஎம் எல்லாம் எதிர்த்தாச்சு. இப்ப வரைக்கும் முதலமைச்சர் ஆகி திறக்கல. நம்முடைய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கனிம வளத்துக்கு மாநில அரசுகள் வரி விதிப்பதற்கான அந்த ஷரத்தை கம்ப்ளீட்டா நீக்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கு இந்த ஆண்டு எஸ்டிமேட்டட் ரெவன்யூ மட்டுமே 11,000 கோடி அதுல இருந்து மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாய். அப்ப நீங்க உங்களுக்கான ஓன் ஸ்டேட்டனுடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூல கை வைக்கிறாங்க, இனிமே போட முடியாது அப்படிங்கிறது. ஆக்சுவலா அந்த உரிமை பெறுவதற்கு ஒரு 35 ஆண்டு கால சட்ட போராட்டம் நடந்தது. ஆமா, 1989ல ஒரு வழக்கு இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு போட்டு சுப்ரீம் கோர்ட்ல 7 நீதிபதிகள் அப்படியான உரிமை அப்படிங்கிறது மாநில அரசுக்கு கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. 35 ஆண்டு காலம் கழித்து 2024ல உச்சநீதிமன்றத்தினுடைய 9 நீதிபதிகள் அமர்வு அதை ஓவர் டர்ன் பண்ணி இல்ல, நீங்க மினரல ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணலாம், ஆனா அந்த மினரல்ங்கிறது எது மேல இருக்குன்னா லேண்டுக்கு மேலதான், லேண்ட் ஸ்டேட்டுக்கான சப்ஜெக்ட்ங்கிறதுனால அவங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். அடிப்படையில நீங்க இந்த இதை காலி பண்ணிருக்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய 3வது ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் டர்ன் பண்ணுகிறது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு முன்பாக எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் அப்படிதான் ஓவர் டர்ன் பண்ணாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு டெல்லியினுடைய யாருக்கு அதிகாரம், டெல்லி சர்வீசஸ் ஆக்ட். அதே போல இப்ப 3வது அப்படின்னா நீங்க 2 விஷயம், ஒண்ணு பெடரலிசம் என்கிற அந்த அடிப்படை தகர்க்கப்படுகிறது, 2வது நீதிமன்றத்தினுடைய பரிபாலனம் இருக்கு இல்லையா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நீங்க காலி பண்றீங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வேற ஒரு சட்டம் எடுத்து நல்லிஃபை பண்ணுவேங்கிறது அது கான்ஸ்டிடியூஷனையே நீங்க அண்டர்மைன் பண்ணுவது என்பதாக மாறும். இதற்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்களா? வந்தே மாதரம் விவகாரத்துல சோனியா காந்தி அவர்கள் பதறாங்க, எதுக்கு முழு பாடல் பாடுறீங்க, அது தவறு இல்லையான்னு. இப்போ வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பொசிஷன் நீங்க என்னங்கிறது இருக்கு. அதே போல இந்த இடத்துல ஒரு மதச்சார்பற்ற அரசாக நீங்கள் நடத்துகிற இடத்தில் உங்களுடைய அஃபினிட்டி இல்ல உங்களுடைய மத நம்பிக்கை என்பது அது உங்களுடைய பிரைவசி, உங்களுடைய பிரைவேட் என்டிட்டியாக நீங்க அதை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் அரசு நிர்வாகத்துக்குள்ள அதை வெளிப்பட தொடங்குவது என்பது ஒரு அபாயகரமான தவறான முன்னுதாரணமாக பேட் பிரசிடென்ஸை செட் பண்ணும். பட்ஜெட்டினுடைய ப்ரிஃபேஸ் எடுத்துக்கிட்டு அங்க அவர் திருப்பதி போனதும் தவறுதான். இவர் கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, அது கழுத்துல ஒரு செயின், அதுல ஒரு சிலுவையோ அல்லது ஒரு முருகர் டாலரோ நீங்க ஏதோ ஒண்ணு போடுறீங்கன்னா யாரும் கேட்க முடியாது. அதை கேட்கறவங்களதான் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். நீங்க எக்ஸ்டர்னலா பட்ஜெட்டுக்கு மேல ஒரு
சிலுவை எடுத்து செல்வதோ, உள்ளுக்குள்ள நீங்க வந்து நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன் கிளைம் பண்றதோ, அந்த இடத்துல முதலமைச்சரோ பேரவைத் தலைவரோ கூட இல்ல. நீங்க உணர்வு வயப்பட்டு மொழியையும் மதத்தையும் அப்படி கொண்டு வரக்கூடாது, அது அவை குறிப்பில் ஏறாதுன்னு அவங்க சொல்லி இருந்தா அவங்களுக்கான சேச்சரை எங்கேயோ போயிருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர் ஆனந்த் அவர்களுடைய அறை வாசல்ல ஒரு சிகப்பு துணி கட்டப்பட்டிருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பேட் பிரசிடென்ட்ஸா போகாதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுகிறது. இது அத்தனையுமே இது எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி சுதந்திர தின விழாவுல முதலமைச்சர் பேசின ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு ஹைலைட்டா பார்க்கப்படுது. ஆட்சிக்கு வந்த ஒரு வார காலத்திலேயே ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசினாரு. ஆனா நேத்து வந்து முதலமைச்சர் வந்து பேசும் பொழுது அவர் சொல்றாரு, ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விதமான சுதந்திர போராட்டம் தான். அத நாங்க இப்ப வந்து கையில எடுத்திருக்கிறோம். இத வந்து திசை திருப்பறதுக்கு சில சக்திகள் வந்து முயற்சி பண்றாங்க. நமக்கு எதிரா சதி பண்றாங்க. அதனால நீங்க தொடர்ந்து எனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இந்த 100 நாள்ல ஊழல ஒழிச்சிருச்சா தாவேகா? ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி ஒழிச்சுட்டாங்கன்னு அவரே சொன்னாலும் நம்ம நம்ப வேண்டிய தேவை இல்லை. நீங்க அது புறையோடி போனது பார்ட் அண்ட் பார்சலா மாறிடுச்சு. ஒழிப்பதற்கான முயற்சிகள்ல நீங்க இன்னும் டிரான்ஸ்பரண்டா நம்ம கேட்கறது, உங்க அட்டம்ப்ட்லயே கூட இன்னும் டிரான்ஸ்பரன்சி தேவைங்கிற இடத்துல இருந்துதான் கேட்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் டிவிஎஸ்சி சர்ப்ரைஸ் ரைடு நடத்தி 5 லட்சம் பிடிபட்டது, 37 லட்சம் பிடிபட்டது, 21 லட்சம் பிடிபட்டதுலாம் அங்க இங்க ரெகுலரா அந்த பிரஸ் ரிலீஸ் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணம் எல்லாம் எப்போது வாங்கப்பட்டது, யாரிடமிருந்து வாங்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டது என்கிற கேள்வி எழுப்பணும் இல்லையா? 100 நாள்னா இப்ப எலெக்ஷனுக்கு முன்பாக வாங்கினதை இன்னும் உள்ள வச்சுக்கிட்டு பணத்தை மூவ் பண்ணாம அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்கிற கேள்வி அதனோடு சேர்ந்து வரும். நீங்க உங்களுடைய இன்டென்ட் நாங்க எங்க கொஸ்டின் ரைஸ் பண்றோம்னா, நீங்க செங்கல்பட்டு மதுராந்தகம் பக்கத்துல ஒருவரை பணம் வாங்கிய வீடியோ வருது, நீங்க அவரை கைது பண்றீங்க. ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல இருந்துட்டு வெளியில வந்திருக்கிறார். அவரை கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள். அவரை எதன் அடிப்படையில நீக்கினீங்க? ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோல பணம் வாங்கினாருங்கிறதுக்காக. அதே வீடியோல அவர் பணத்தை வாங்கி கொடுக்கறத வாங்கி உள்ள வைக்கக்கூடிய அவங்க மனைவியும் தான் அந்த வீடியோல இருந்திருப்பாங்க, அவங்க இணையரும். நீங்க அவங்களுக்கு கட்சி பொறுப்பு கொடுக்குறீங்க. அப்ப அவங்க நீங்க அதனோட சேர்ந்து, ஏன்னா இவங்க பல நேரங்கள்ல பேசும் பொழுது ஒரு இந்தியன், ஒரு ஜென்டில்மேன் அந்த படம் பார்த்த ஒரு ஃபீல்ல கொண்டு போறாங்க. நீங்க சுதந்திர போராட்டத்தையும் ஊழல் ஒழிப்பையும் ஒரே தட்டுல வைக்கிறதுங்கிறதே ஒரு தவறான புரிதலோ என்கிற பார்வை விமர்சனம் எனக்கு இருக்கிறது. நீங்க ஊழல் வாங்குவது என்பது, லஞ்சம் வாங்குவது என்பது, இது அடிப்படையில் ஒரு அஃபென்ஸ். இன்றைக்கு சட்டப்படியும் அது குற்றமாக வரையறுக்கப்பட்ட ஒன்றை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அவர்களை உரியபடி சட்டப்படி தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். நீங்க சுதந்திர காலத்துல உங்களுக்கு எதெல்லாம் இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டோ அதை கோருவது அஃபென்ஸா இருந்தது. நாம் எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் 3ஆம் தர குடிகளாக அதை விட மோசமாக நடத்தப்பட்டோம். நம்ம ஊர்ல இருக்கிற கடல்ல உப்பு காய்ச்சி அதுல இருந்து வர உப்புக்கு டாக்ஸ் ஹெவியா போட்டுட்டு அவங்களுக்கு போடணுங்கிறதெல்லாம் நீங்க ஊழலோட அது ஒரு உதாரணம். அப்ப நீங்க சுதந்திர போராட்டம் குறித்த அந்த பிராடர் புரிதலே இல்லாமல் இன்றைக்கு செல் அரிப்பதை போல அரித்து கொண்டிருப்பது ஊழல் தான் அப்படின்னா, ஊழல் லஞ்சத்தை நம்ம முதல்ல தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருக்கு. இது வந்து கடமையை அதிகாரிகள் அந்த மட்டத்திலையும் நீங்க அரசியல்வாதிகள் மட்டத்திலையும் பிரிச்சுக்க வேண்டிய கிளாரிட்டி தேவைப்படுது. இது ரொம்ப ஒரு வேகான புரிதல் என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, அவங்க அந்த டால் கிளைமை பிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எனவே அந்த ஒரு வாரத்துல ஒழிச்சிட்டாங்கன்னா இன்னமும் அதுக்கான போராட்டத்துல இருக்கிறோம். அவர் சுதந்திர தின பேச்சில் அரசியல் உரையாக முதலமைச்சர் மாற்றி இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய தவறு. இந்த ஆட்சிக்கு எதிரான சதிகள், சக்திகள் அப்படிங்கிறீங்க. சதிகள் யார், சக்திகள் யார்? தெளிவுபடுத்துங்கள். அது நேரடியாக நீங்கள் இவங்களுக்கு வாக்கு செலுத்தாத 65% பேர் நீங்க சக்திங்கிறீங்களா, இல்ல அந்த வாக்கை பெற்ற கட்சிகளை சொல்லுகிறீர்களா? நீங்க முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னு இதோட விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஆதரவு தரணுங்கிறது அடுத்து வருகிற இடைத்தேர்தல், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் வருகிற லோக்சபா தேர்தல், இப்படி எல்லாத்துலயும் சேர்ந்து எங்களோட துணை நில்லுங்க என்பதற்கான ஓட்டுக்கான அப்பீல் தான். அவர் கரூருக்கு போன போதும் அப்படிதான் பேசினார். திருச்சியில் நன்றி தெரிவிக்க போன போதும் அவங்க வந்தா வெளுத்து விடுங்க, எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு திரும்ப திரும்ப இடைத்தேர்தல் மோட்லயே தான் அவரு. அப்ப தேர்தல் பிரச்சாரம் போலத்தான் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றி விட்டும் அந்த ஸ்டேஜையும் அவர் பயன்படுத்தினாருங்கிறது இருக்கு. உங்களுக்கு எதிரான சதிகள், சக்திகள்னா காவல்துறை உங்களிடம் தானே இருக்கிறது. நீங்க அம்பலப்படுத்த வேண்டியது தானே. நீங்க ஒரு வழக்கு, குதிரை பேர வழக்கு, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள்னு போட்டீங்க. இருந்த எல்லோரும் ஏறத்தாழ வரிசையா பெயில்ல வந்துட்டாங்க. நீங்க அது சிபிஐக்கு போலாமான்னு அந்த பக்கம் போயிருக்கு. அப்ப அதுல நீங்க கரூர் விவகாரத்துக்கு எதிர்த்து அவ்வளவு வேகமா கோர்ட்டுக்கு போனீங்களே, உங்கள் ஆட்சியே கவிழ்க்க சதி செய்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஏன் நீங்க மேற்கொண்டு போகல?
நீதிமன்றம் பெயில் கொடுக்கறதுனால போதுமான அளவுக்கு நீங்க வைக்கக்கூடிய சார்ஜஸ்க்கான அத வெயிட்டேஜ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுல இல்லை என்பதனால தானே வரிசையா பெயில கிராண்ட் பண்ணி இப்ப அத்தனை பேரும் ஜாமீனில் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்ப என்ன பிரச்சனைனா, முதல்ல தாங்கள் செய்த குதிரை பேரம் தெரியக்கூடாது என்பதற்காக மற்றவர்களின் மீது அந்த பழியை பெருசா போட்டு எங்களுடைய ஆட்சி ஆபத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிற கேள்வியும் நாம் அதனோடு சேர்த்து எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆனால் என்ன வழக்கம் போல நம்ம கேள்விகளை எழுப்பலாம், அவர்கள் யாரும் பொறுப்பெடுத்துட்டு பதில் சொல்ல மாட்டாங்கிறது தான் நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய பிராப்தம். ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் பார்க்க நினைக்கிறானா" அப்படின்னு. அந்த கதையா இங்கேயே சரி செய்ய வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இந்த அரசுல, இந்த ஆட்சியில இருந்தாலும், ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்துல பேசும்பொழுது டீலிமிட்டேஷன் உடைய தீர்மானம் சம்பந்தமாக பேசும்பொழுது சொல்றாரு, "இந்த டீலிமிட்டேஷன் தீர்மானம் மாநில உரிமைகள் அப்படிங்கிறத தாண்டி, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பிரதமரா வரணும். அப்படிங்கிறதுக்காக நாங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்மானம்" அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாரு. இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய அபிஷியல் ஐடி விங் சார்பாக வடமாநில சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ பயன்படுத்தி பல செய்திகள் வந்து பரப்பப்படுது அப்படிங்கிறதையும் சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல பாருங்க 3 மாசத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துருச்சு. இந்தியா பூரா இந்த மாற்றம் வரணும்னா விஜய் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த நகர்வை எப்படி பார்க்க முடியுது? ஏன்னா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் உடைய பிரதமர் வேட்பாளர் என்கிற ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறதா? அப்படிங்கிற கேள்வியும் வந்து நாம இதுல கேட்க வேண்டியிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அடிப்படையில ராகுல் காந்தி அவர்களுக்கான இன்னொரு கண்டெண்டரை கூட்டணிக்குள்ள இருந்தே உருவாக்கி முன்னிறுத்தி இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. இது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில ஒரு வசனம் வரும். இன்னும் பயிற்சி வேண்டுமோங்கிற மாதிரி, அதாவது அவங்களுக்கு எதிராக பாசிபிள் கண்டெண்டர்ஸா இருந்த ஒவ்வொருவரையும் கூட்டணி வைத்தே கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தலில் மாநிலத்தில் தோற்கடிக்கிற வேலையை பல நேரங்கள்ல நேர்த்தியாக செய்து வந்திருக்கிறது காங்கிரஸ். நீங்க வந்து அது தேஜஸ்வி யாதவ்ல தொடங்கி உத்தவ் தாக்கரேல இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து பலரையும் நம்மால உதாரணம் எடுக்க முடியும். அடுத்த பிப்ரவரிக்கு அகிலேஷ் யாதவுக்கு ஸ்கெட்ச் வேற போட்டிருக்கிறாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர்னா ஒரு வேளை யார சொல்றாங்க, மாணிக்கம் தாகூரா இருக்குமா, அல்லது திரு ப. சிதம்பரம் அவர்களை சொல்றாங்களா, இல்ல வேறு ஏதும் திட்டங்கள் வைத்திருக்கிறார்களான்னு பார்த்தா மிக நிச்சயமாக அவர்களுடைய தலைவரான திரு விஜய் அவர்களை தான் முதலமைச்சரை தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். காங்கிரஸ் தரப்புல அதை ஆதரிக்கவும் இல்லாம எதிர்க்கவும் இல்லாம இருந்து நேற்று ஒரு மாதிரி அதை பூடகமா செங்கோட்டையில் ராகுல் காந்தி 2029 கொடியேற்ற முதலமைச்சர் விஜய் துணை நிற்க வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு அப்பீல வச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க போகணும்னு நினைச்சிடாதீங்க, இன்னும் நாங்க ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறோம் என்பதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். அது ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கும் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு கேபினெட்ல ஒரு வகையில பார்த்தா கேபினெட்ல இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் எடுத்தாச்சு, வாரிய தலைவர் இன்னும் கூட சிலது கொடுக்கப்படலாம்ங்கிற விஷயங்கள் ஓடுது. அரசு வழக்கறிஞர்கள் யார் யார போடணும்னு அவங்க கடிதம் அனுப்புனாங்க. ஒரு 180 பேரோட பட்டியலை தொகுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்களை போடுங்க, உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம்னு அபிஷேக் மனு சிங்வி வழிகாட்டுதலில்னுட்டு கிரீஷ் சோடங்கர் உட்பட 3 பேர் கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் வேற அனுப்புனாங்க. சோ அந்த அளவுக்கு பாலிசி சார்ந்த பல விஷயங்கள். இப்ப திடீர்னு பார்த்தா நீங்க உங்களுக்கு மேகதாது இஷ்யூ ஆகுதா, நீங்க டீலிமிட்டேஷன் கூட்டத்தை கூட்டுங்க, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்கள மீறி அவங்க ஒரு எட்ஜ கூடுதலா எடுக்கிறாங்களா, தங்களை நம்மளை விடவும் அவங்க பிக் பிரதர் ஆட்டிடியூடுக்கு வராங்களோ என்கிற எண்ணம் வந்ததுனால இந்த நேரத்துல எடுக்கிறாங்களா, இல்ல எடுத்த எடுப்புலயே அதை உள்ளார்ந்த திட்டத்தோடு சொல்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கு. ராகுலை விடவும் இது மோடி அவர்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பதற்றத்திற்கும் உள்ளாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அவர் அங்க ஜென்சிக்கு அப்பீல் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவங்க அந்த சிஜேபி இல்லை அப்படின்னா பொறுமையா வந்திருப்பாங்க. நீங்க நடுவுல ஒரு மாதம் இருக்கும் இந்த மாதிரி தாவேக்கா அல்லது விஜய் அவர்களை புகழ்ந்து ஃபேக்காக பரப்பப்பட்ட நியூஸஸ் இருக்குல்ல, அந்த நியூஸஸ் எல்லாம் தொகுத்து அதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்றோம் என்று சொல்லி ஐ திங்க் இந்தியா டுடே நினைக்கிறேன் அதை மட்டுமே ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா பண்ணாங்க. அப்ப ஒரு வகையில பார்த்தா ஏதோ ஒரு இதுல சென்ஸ் பண்ணி இருக்கிறாங்க நேஷனல் மீடியா இந்த மாதிரியான ஃபேக் இது நகர்வது. ஏன்னா அவங்க பல நேரங்கள்ல இந்தியா டுடே மட்டுமல்ல பெரும்பாலான ஊடகங்கள் பல நேரங்களில் மத்திய பாஜக அரசாங்கத்தினுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக ரொம்ப பின் பாயிண்டடா அடிக்க மாட்டாங்க. நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா
உதயநிதி அவர்களுடைய பேச்சு, அதற்கு நடந்த கைது விவாதிக்கப்பட்ட அளவுக்கு நயினார் பேசியது விவாதமானதா, இல்ல இவங்களும் கைதுக்கு முயற்சி செய்தார்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு தனி கேள்வியாவே வைக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் யாருக்கு போகும், அல்லது ஒரு விஷயம் பேசப்படுவதனால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்கிற கணக்குகள் வரைக்கும் இருக்குன்னு பார்க்கும் பொழுது, விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் அது ஹிந்தியில வருவது என்பதை பிஜேபி ஒரு த்ரெட்டாக பார்க்க தொடங்கி இருக்கிறது என்பது ஒரு செய்தி. அதை விட முக்கியம் இப்ப காங்கிரஸ்க்கு போய் சேர்ந்திருப்பது. இப்ப அதன் காரணமா ஒருவேளை இதுக்கு பதில் அல்லது ஒரு கவுண்டர் நரேட்டிவ் மாதிரி இருந்தா, திமுக இப்போது விலகி இருந்தாலும் அவர்கள் டீலிமிட்டேஷன்ல எங்களோடு தான் நிற்பார்கள் நாங்க நினைக்கிறோம்னு ஜெயராம் ரமேஷ் நேற்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தேநீர் பார்ட்டி போயிட்டு வர்றது ஒன்றும் குற்றம் அல்ல, கடந்த காலத்துல நாங்களும் போயிருக்கோம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் போனதை அரசியல் கணக்காக பார்க்க வேண்டாம்னு மாணிக்கம் தாகூர் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடிந்தது. என்ன திடீர்னு ஏப்பா டீலிமிட்டேஷனுக்கு நீங்க தீர்மானம் கொண்டு வர சொல்லி 4 காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்ல ஒருத்தர் கூட கூட்டம் கூட்டல, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல, டீலிமிட்டேஷன் வரப்போகுதுன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டே வந்தால் பார்த்து கொள்ளலாம்னு கூட கொடுக்கல. 4 சிஎம்ஸும் கடைசியா ஹிமாச்சல் அவருக்கு மொத்தமே இருக்கிறதே 4 தொகுதி தான் அந்த மாநிலத்துக்கு. அவர் நீங்க எதையாவது பண்ணிட்டு போங்கிற மாதிரி அவர் தனியா சுக்வீந்தர் சிங் சுகு இருக்காரு. கேரளாவும் சரி, இந்த பக்கம் கர்நாடகா, நமக்கு தெலுங்கானா, இவங்க 2 பேரும் கடைசியா 17 ஏப்ரல் மசோதா வந்து தோற்கடிக்கப்பட்ட அன்றைக்கு போட்ட ட்வீட்டோட தான் இன்னமும் இருக்கு. சதீசன் அவர்கள்ட்ட இப்போ ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது கேட்டாரு தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு அப்படின்னு, அது பாசிங் ரெஃபரன்ஸ் தான். அப்ப நீங்க அதை பெருசா நினைக்கல. இந்த 22 நாட்களாக பார்லிமெண்ட் நடந்தது, ஒரு நாள் கூட இந்தியா அலைன்ஸ் நம்ம இதை வந்து பிரச்சனையா பார்லிமெண்ட்ல கிளப்பணும்னு பேசல, அவ்வளவு சீரியஸானதா இருந்தா. ஆனா விஜய் அவர்களுக்கு நீங்க இவ்வளவு ஐடியாவை கொடுத்துட்டு இப்ப அவங்க எதிர்த்து திமுக சட்டமன்றத்துல வாக்களித்ததுங்கிறதே ஸ்ட்ராட்டஜிக்கலா குழப்பி விட்டுட்டாங்க. சட்டமன்றத்துல அவங்க வரட்டும்னு வந்த பிறகு பார்க்கலான்னு இருந்தா பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு நரேட்டிவ்க்கு தயார் பண்ணாங்க. அது மொத்தமுமே திமுக என்ன பக்கம் வாக்களிக்க போகுதுன்னு காங்கிரஸால அந்த கியூரியாசிட்டியை தனித்து கொள்வதற்கு தான் விஜய் அவர்களை வச்சு கூட்டம் சொல்லி இவ்வளவும் பண்ணாங்க. அவங்க எதிர்ப்போம்னு சொன்ன உடனே மறுபடியும் நட்பை புதுப்பிப்போம்னு போறாங்களா, இது வெறும் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் தானா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. எனக்கு என்னமோ இப்படியான நரேட்டிவ்ஸை திரும்ப திரும்ப செட் பண்ண நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்றால், காங்கிரஸ் பாஜக 2 தரப்பும் உங்களை வந்து ரொம்ப காஷியஸா உங்களை அணுகுவார்கள். அதற்கான அரசியல் விலையை நீங்கள் வெவ்வேறு வடிவில் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறார்கள், அவங்களுக்கான மெத்தடு வேறு விதமாக இருக்கும். காங்கிரஸ் இதை நிச்சயமாக ரசிக்க மாட்டார்கள். கடந்த முறை ராகுல் காந்தி வந்த போதே இவர் சந்திக்கலைங்கிறதே ஒரு மாதிரி ஒரு டாட்டா தான் அவங்க வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு இன்னும் பல சுவாரஸ்யங்கள் அப்படிங்கிறது தேசிய அரசியலை நோக்கி நகர்கிறாரோ இல்லையோ நகரவார் என்கிற பேச்சே டெல்லியை சென்ட்ரிக்கா பல விவாதங்களை கிளப்பி இருக்கும். எதிர் விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி.